Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி பழைய காவிரி பாலம் பராமரிப்பு பணிகளுக்காக 3 மாதங்களுக்கு போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் நேரலையில் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். இந்த போக்குவரத்து தடையால் மக்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படக்கூடும், இது குறித்த விவரங்கள்? வணக்கம் நவீனா. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று நள்ளிரவு முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் திருச்சி தேசிய சென்னை நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய திருச்சி பழைய காவேரி பாலம் முழுமையாக புதுப்பிக்கும் பணி நேற்று முதல் தொடங்கியுள்ளதால் நேற்று நள்ளிரவு முதல் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள். அதன்படி இந்த 63 ஆண்டுகள் பழமையான இந்த காவேரி பழைய பாலம் தொடர்ந்து அவ்வப்போது அதிர்வுகள் ஏற்படுவதாகவும் முழுமையாக அது இருக்கக்கூடிய தூண்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதால் அவற்றை முழுமையாக புதுப்பிக்கும் பணி நேற்று முதல் தொடங்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாகவே தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்று நள்ளிரவு முதல் இந்த திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த திருச்சி பழைய காவேரி பாலத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட தூண்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரிங் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. ஆகையால் அங்கே இருக்கக்கூடிய 170 பேரிங்களும் முழுமையாக அகற்றிவிட்டு புதிய பேரிங் அமைக்கும் பணிகளும் அந்த தூண்களை வலுப்படுத்தும் பணிகளும் நேற்று முதல் அந்த பணிகள் தொடங்கியுள்ளது. இந்த பணிகள் சராசரியாக 3 மாதத்துக்குள் முழுமையாக முடிப்பதற்கான திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த 3 மாத காலங்களும் இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் போக்குவரத்துறை அதிகாரிகளும் தெரிவித்தார்கள். அதன்படி இந்த நேற்று நள்ளிரவு முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரை, தஞ்சாவூர் போன்ற பகுதியிலிருந்து திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் அனைத்துமே ஏற்கனவே இந்த பழைய பாலத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள காவேரிய புதிய பாலம் வழியாக செல்ல வேண்டும் எனவும், அதே போன்று திருச்சி மாநகருக்குள் செல்ல வேண்டும் என்றால் அந்த சஞ்சீவி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அணுகு சாலையை பயன்படுத்தி திருச்சி மாநகருக்குள் செல்லலாம் எனவும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதே போன்று சென்னை, அந்த பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து திருச்சியை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே திருச்சி பழைய காவேரி பாலம் முன்பாக இருக்கக்கூடிய சர்க்கார் பாளையம் அணுகு சாலை வழியாக நேரடியாக தஞ்சாவூர், மதுரை, திருச்சி மாநகர், பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த புதிய காவேரி பாலத்திற்கு இடையே ஏற்கனவே ஒரு வழி சாலையாக பயன்படுத்தப்பட்டது. தற்போது அது 2 வழி சாலையாக மாற்றப்பட்டுள்ளது. சாலைக்கு நடுவே தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணிகள் முடியும் வரை பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை என்பது தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். குறிப்பாக இந்த சஞ்சீவ் நகர் பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடும். ஆகையால் இந்த முழுமையாக எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விழா நாட்களில் தொடர்ந்து விடுமுறை நாட்கள் மற்றும் சனி, ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்களில் இந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை என்பது மிகவும் ஒரு பிரதான சாலையாக பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தி வருகிறார்கள். அதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் தான் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டபடி திருச்சி மாநகருக்குள் இருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை சென்றடைய வேண்டும் என்றால் நேரடியாக ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், குண்டையம்பேட்டை வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சென்றடைய வேண்டும் எனவும், திருச்சி மாநகருக்குள் ஏற்கனவே இந்த ஒய்யாமரி வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அடையும் வழியை முழுமையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த பழைய காவேரி பாலம் முழுமையாக பணிகள் முற்றிலும் முடிவடையும் வரை இந்த போக்குவரத்து மாற்றம் தொடர்ந்து நீடிக்கப்படும். அதற்காக பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் தொடர்ந்து அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதற்காக தான் ஆங்காங்கே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாதைகளும் பேரிகார்டுகளும் அமைக்கப்பட்டு இந்த வழியாக செல்ல வேண்டும், வாகனங்கள் எந்த வழியாக செல்ல வேண்டும், 2 சக்கர வாகனம் எந்த வழியாக செல்ல வேண்டும், 4 சக்கர வாகனங்கள் எந்த வழியாக செல்ல வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் நேற்று நள்ளிரவு முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த 3 மாதத்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், ஆகையால் இந்த போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யும் பணியிலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.